ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் மீன்கார அக்கா மீன் கொண்டு வந்திருந்தாங்க. அதை வாங்கி குழம்பு வைக்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சட்டியில் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றி அது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயமும் கடுகும் சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணி கொஞ்சம் அது பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாவை கீறி அதை போட்டிருக்கோம். அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணி அது நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கணும். அது நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அது கூட கறிவேப்பிலை ஆட் பண்ணி அது கூடவே கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி புளி கரைசல் ரெடி பண்ணி அது கூடவே மிளகாத்தூள் ஆட் பண்ணி வச்சுருந்தோம். அதை வடிகட்டி புளி கரைசலையும் நல்லா ஊற்றிட்டு அதை மூடி வச்சுக்குங்க. மூடி வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மல்லி இலையும் சேர்த்துக்குங்க. குழம்பு நல்லா கொஞ்சம் சுண்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம கழுவி வச்சுருக்க மீனை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாதாரணமாக கடாயில் அது மாதிரி செய்கிற மீன் குழம்பை விட சட்டியில் வைக்கிற மீன் குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபைனலாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் சட்டியில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.